சார் வணக்கம் சார். இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் 14 எதிர்க்கட்சி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சிகள் என்ன கேட்கிறோம்னா, தெளிவா இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை. ஆனா உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ன நடந்துச்சு, என்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு, இது எப்படி சரி செய்ய போறீங்கன்ற ஒரு பதில தான் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு வெளியில நடந்த தாக்குதல் 22 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளாரே ஒரு பாதுகாப்பின்மைன்றது இருக்கு. இதே ஒரு விஷவாயுவோ இல்ல வேற விதமான இது எடுத்துட்டு உள்ளார வந்திருந்தாங்கன்னா நிறைய பேருடைய உயிர்களுக்கே ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு. ஸோ இதை கேட்க போய் தான் அவங்க இதுக்கு பதில் சொல்லணும், உள்துறை அமைச்சர் வரணும்னு சொல்லும் போது முதல்ல 5 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. திருப்பியும் அவை கூடியவுடன் திருப்பியும் வேற எதுவுமே பேசாம இன்னும் ஒரு 9 எம்பிகளை அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சார், இந்தியா கூட்டணி அடுத்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க சார் இந்த நடவடிக்கை குறித்து? இல்ல, இப்போ இப்படியே சஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேரு, அதுக்கப்புறம் ஒரு 9 பேரு. இதுல என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் திமுக எம்பியோடைய பேரையும் பாராளுமன்றத்துறை அமைச்சர் அவங்களுக்கு படிச்சாரு. அந்த சமயம் அந்த உள்ளார இந்த இது நடக்கும்போது பார்த்திபன் எம்பி உள்ளார சபையிலேயே இல்லை, அவரோட பேரும் சேர்த்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே எதிர்கட்சிகள் மேல அவர்கள் ஜனநாயகத்தின் அவங்க பேச்சுரிமையை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது என்ன இதுலன்னா, இதே காங்கிரஸோ இல்ல ஒரு இஸ்லாமியரோ இல்ல வேற ஒரு மதத்து பேர்லயோ யாராவது இந்த 5 பேர்ல அரெஸ்ட் ஆயிருந்தவங்கள இல்லைன்னா பாஸ் கொடுத்தவங்க எதிர்கட்சி சார்ந்த இந்திய அலைன்ஸ் சார்ந்த யாராவது ஒரு எம்பிஆர் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையை பாஜக எழுப்பியிருக்கும். ஆனா அவங்க சைட்ல தப்பு இது இருக்குன்னு போது எந்த விதமான எதுவுமே இல்லாத மாதிரி அவங்க என்ன நாட்டு மக்களை காமிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு சர்வசாதாரணமா பிசினஸ் நடக்குது, ஹவுஸ் நடக்குது, எந்த விதமான பதட்டமும் இல்லை, நாங்க எல்லாமே சண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இவங்க இது மாதிரி செஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி.